அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எத்தனை நாளாக நம்ம டிஎம்எஃப் இந்த வண்டி வந்து கேட்டே இருந்தாங்க, போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு 7 சீட்டர் 8 சீட்டர் ரெண்டுமே இருக்கிற வண்டி. அதுவும் இல்லாமல் எத்தனை விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குதுங்க. ஆக்சுவலாக பேசணும் நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன் அந்த வண்டிக்கு வந்து. ஆக்சுவலாக நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் வந்து எங்கிட்ட இக்னிஷன் ரெடி பண்ணிட்டு போயிருந்தார். சென்னையில் வந்து பேக்கரி வச்சுருக்கிறாரு. ஐயோ விஸ்கன் பேக்கரி பேர் வேறு மறந்துட்டுன்னு. அவர் கூட மராசா வச்சுருந்தார். சரி நம்ம வண்டி ரிவ்யூ பண்ணுங்கன்னாரு. அந்த மராசாவை நம்ம இன்றைக்கி ஒரு புது வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். மராசா வாங்க என்ன எது டீட்டெயில் பேசுவோம். என்ன இந்த மராசாவில் அப்படி ஒரு ஸ்பெஷல் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆக்சுவலாக கோயம்புத்தூர் ரமணி மகேந்திரா அவங்க தான் வந்து இந்த மராசாவோட டீலர். இந்த ரமணி மகேந்திராவில் பார்த்திங்கன்னா இப்போ மராசா அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த மராசாவே லிஸ்ட்லேருந்து டோட்டலாக எடுத்துட்டாங்க, மகேந்திரா லிஸ்ட்லேருந்து அப்படின்னாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். பயங்கர ஷாக்கு. அப்புறம் பார்த்தா அடுத்த நாளே 21,000 ரூபா விலை ஜாஸ்தி பண்ணி டக்குன்னு ப்ரைஸஸ் வந்துருச்சு. அப்போ இன்றைக்கும் மகேந்திரா வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது. மகேந்திரா இன்றைக்கி மராசாவை சேல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நான் கூட ஆக்சுவலாக அந்த தார் ராக்ஸுக்கு போயிருந்தபோது வேல்சாமி அண்ணன் கூட வந்து நான் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அப்போ கூட நான் கேட்டிருந்தேன், அண்ணன் இந்த மராசாவை எப்படியாவது இந்த ஸ்லிம்மான ஹெட்லைட்ஸ் பண்ணி கொஞ்சம் அழகாக நல்ல டெக்னிக்கலாக இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா செம சேல்ஸ் ஆகுனான்னு சொல்லி சொன்னேன். பட் அதில் ஒன்றும் பெருசாக சேல்ஸ் ஆகிறது இல்லைங்க அப்படின்னாரு. இந்த மராசா இன்றைக்கி ரொம்ப அண்டர் ரேட்டடு காராக இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. பட் இந்த மராசா பிடிச்சவங்க வந்து அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏன் இப்போ நான் முதல்ல வந்து மராசா வேலை செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா டியூபர் பஸ் சரத் அவருடைய வண்டி வேலை செஞ்சுருந்தோம். அது என்ன கலர்மா? அது பர்பிள் கலர். பர்பிள் கலர் ஆக்சுவலாக வாங்கியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருந்தார். அந்த வண்டியில் விபத்து நடந்து அவர் அந்த வண்டி உயிரை காப்பாற்றுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டான வண்டி. பட் இந்த மராசாவில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மராசாவில் வந்து இன்றைக்கி 2 வேரியண்ட் தான் வருதுங்க. M2 ஒன்று வருதுங்க, M6+ ஒன்று வருது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது M6+. இதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இப்போ M2 உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் டைட்டிலில் ஓட்டுக்கிற மாதிரி 14.5 லட்சம் உங்களுக்கு இன்வைஸு. அப்போ 2.5 லட்சம் ரூபாய் இவங்க வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ 12 சில்லறை. இந்த 12 சில்லறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்எஃப், நம்ம திருப்பூர் மோகன் அப்படின்னு சொல்லி திருப்பூர் மோகனை டிஎம்எஃப்ஓ நீங்கள் எப்படி சொன்னீங்கனாலும் சரி, நம்ம டிஎம்எஃப்காக ஒரு 50,000 ரூபா ஸ்பெஷல் ஆஃபர். அதுக்கு மேலே கேட்டேன், ரைட் ஏதாவது அசரிஸ் மேட்டு கேட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு. சரி நேரில் வரட்டுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஓன் போர்டை எடுக்கிறவங்களாகட்டும் டீ போர்டை எடுக்கிறவங்களாகட்டும் உங்களுக்கு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னா மகேந்திரா ரமணி மகேந்திராவோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் இங்கே போடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலியோடு ஓட்டி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. இது 7 சீட்டரும் வருது, அதுக்கப்புறம் 8 சீட்டரும் வருது, பேசிக்கும் வருது. பேசிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 லட்சத்தி அந்த 11.5 லட்சம் கொஞ்சம் சில்லறை வரும்னு வச்சுங்களேன். டாப் எண்ட் மாடலாம் இப்போ இருக்கிற வண்டி M6+. இப்போ இது பார்க்கும்போது ஒரு 3 லட்சம் ரூபா சேர்ந்து வரும்னு நினைக்கிறேனுங்க. ஒரு அதோட 12, 13, 14, அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 சில்லறை வருது. இது உங்களுக்கு இன்வைஸ், நான் சொல்கிறது எல்லாமே இன்வைஸுங்க. நீங்கள் வந்து வண்டி பார்க்குறேன், நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓட்டி பாருங்கள். மெயினாக டீ போர்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு சென்டிமெண்ட்னாங்க, இந்த மராசாவில் நிறைய ஃபேமிலிகள் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அம்பாஸ் வச்சுருக்கிற ஃபேமிலிகள் வந்து குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போவாங்க. அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, மாமான்னு சொல்லி அத்தனை பேர். அதே மாதிரி வந்து இவ்வளோ பெரிய ஒரு வண்டி கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே நான் ரூமை மட்டும் காமிக்கிறேங்க. பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, ஸ்டோர் ரூமு அந்த மாதிரி தனித்தனி ரூமாக இருக்கும். அவ்வளோ நீளம் வண்டி, அவ்வளோ ரூமியாக இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்க்குறக்கு கிட்டத்தட்ட 8 பேர் சௌரியமாக உட்காந்துக்கலாம். பெரியவங்க, மீடியம் இருக்கிற பின்னாடி 3 பேரும் சௌரியமாக உட்காரலாம். அது போக பார்த்திங்கன்னா பொடிசுக்கெல்லாம் நீங்கள் ஏற்றிங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 10 பேர் 12 பேர் அவ்வளோ சௌரியமாக உட்காந்துட்டு போகலாம். அந்த காலத்துக்கு அம்பாஸுக்கு பிறகு நல்ல ஒரு சௌரியமாக நல்ல வசதியோடு போனது இந்த வண்டி. ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், மராசா வச்சுருந்தார், அவர் சொல்லியிருந்தார் இந்த கதையை. சரி வாங்க நம்ம வண்டியை பற்றி பார்ப்போம். இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா மராசா வந்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சார்க்கு இருக்குல்லைங்க, அந்த சார்க்கு மீனை வச்சு தான் இவங்க வந்து டோட்டலாகவே டிசைன் பண்ணிக்கிறாங்க. அந்த கண்ணு பார்த்திங்கன்னா, அப்புறம் அந்த பல், இந்த சார்க்கோட பல் எல்லாமே அந்த டிசைனில் தான் அவங்க வந்து டோட்டலாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வந்து ஹாலோஜனுங்க, அப்படியே ஒரே ஹெட்லைட்டு அப்படியே
உள்ளே உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துடும். ஃபாக் லேம்ப் உள்ளே ஒரு குரோம் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மேலேயும் இது ஏர் வெண்ட்டு அப்புறம் ஸ்கேல்ஸ் அந்த ஸ்கிப்லேட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு அந்த ஷார்க் பின்னோட டிசைனில் இருக்கும். மெயினான விஷயம் நம்ம இந்த வண்டியில் பேச வேண்டியது வந்து இன்ஜின் 1.5. அதை விட ஒரு மெயினான விஷயம் நம்ம பேச வேண்டியது, நாம் எப்பவுமே நானும் நம்ம அசீர் ப்ரோவும் பேசும்போது இந்த வண்டியை பற்றி பேசணும்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு நாளே பேசுவார். அந்தளவுக்கு வந்து அவருக்கு அவங்க மச்சான் இந்த வண்டி வச்சுருக்கிறார். அவங்க வண்டியும் கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிச்சுன்னு நினைக்கிறேன்னுங்க. அவர் இந்த வண்டி பற்றி அவ்வளோ தூரம் சொல்லுவார். ஏன்னா இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட உலகத்திலேயே நினைக்கிறேன்னுங்க, ஒரு பாடி அண்ட் பிரேமில் ஃப்ரண்ட் வீல் டிரைவில் கொண்டு வந்த ஃபஸ்ட்டு வண்டி. அப்படி கொண்டு வந்த வண்டி ஏன் ஒரு அண்டர் ரேட்டட் காராக போச்சு, இன்றைக்கி சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதான் தெரியல. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இன்ஜின் ரூமே, நம்ம காம்பேக்டாக சின்னதாக பண்ணி வச்சுருப்பாங்க. அருமையான இன்ஜின், 1.5 டீசலுங்க, 4 சிலிண்டர் இன்ஜின், அட்டகாசமான இன்ஜின்னு. கிட்டத்தட்ட 20 மைலேஜ் கிடைக்கும். நார்மலாக வந்து 17-18 தான் கம்பெனிக்காரங்க சொல்கிறத விட எச்சா கிடைக்கிறது இது தான். இந்த 1500 சிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 121 பிஹெச்பி 300 Nm டார்க் கொடுக்குறாங்க. தங்கம் இன்னும் உங்கள் அம்மாவை இருந்திருந்தா அதுக்கு பேர் என்ன, வாடச்சட்டி இங்கே இருக்குது, புழுவுபிரி ஜூஸை பற்றி பேசியிருப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க. பானட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது M6+, ஆக்சுவலி டாப் எண்ட் மாடல் அப்படிங்காட்டி வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடுதுங்க. 4மே டிஸ்க் பிரேக். அலாய் வீல் ஷார்க்கோட அந்த பல்லு ரைட், அலாய் வீலுமே கிட்டத்தட்ட அந்த ஷார்க்கோட பல்லு டிசைன். அந்த பல்லு டிசைன் சொல்ல அந்த ஷார்க்குக்கு அந்த முதுகு மேல் இருக்குமல்ல, அந்த மாதிரி டிசைனுங்கிற மாதிரின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, திம்லா ஃபின்ஸ் ஓகே, பின்ஸ். சரிம்மா, நம்மளுக்கு தெரியாதானமா சொல்ல முடியும். டயர் சைஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 215 60 17 சூப்பர் 17 உண்மையாலுமே ஒரு நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. அப்படி சைடு மிரர் வந்து மோட்டரைஸ்டு மிரர் வித் இண்டிகேட்டரோட கொடுத்துருக்காங்க. லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4585 mmங்க, வித்து 1866 mm, ஹைட் 1774 mmங்க. இதனோட வீல் பேஸுங்க 2760 mm. இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 mm போதுங்க. எந்த இடத்துலையும் எந்த இதுலேயுமே முட்டாது, அவ்வளோ ஒரு எம்பிவி இது. சும்மா அடிக்கும் தலைக்கு இருக்குது பாருங்க, கப்பலாட்ட. நமக்கு நின்று கையை விரிச்சாலே நம்மளுக்கு அப்புறம் இன்னும் அந்த பக்கம் ஒரு 4-5 கிடக்குது, இந்த பக்கம் ஒரு 4-5 அடி கிடக்குது, அந்தளவுக்கு கிடக்குது இடம். அப்புறம் இந்த டோர் ஹேண்டில் சில்வர் குரோம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே ஒரு பீடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாக் கலர். இது அது வந்து டோட்டலாக கவர் ஆகுதா அந்த தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு? இல்லை, கீழே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு குரோம் பீடிங் கொடுத்துருக்காங்க. 4மே டிஸ்க் பிரேக் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் இங்கே ஒரு குரோம் பீடிங் அந்த கடைசி இந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வருதுங்க. அப்புறம் ஒரு நார்மல் ஏரியல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பேக் வைப்பருங்க, டிஃபோகரு. அப்புறம் மஹேந்திரம் கூட அந்த ஓல்டு லோகோ மராசோ M6+ங்க. இங்கே வந்து மஹேந்திராங்கிறது. அப்புறம் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது, ரிவர்ஸ் கேமரா வந்துடுச்சு. ஏன்னா டிக்கி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மீறி இந்த ஒரு 150 லிட்டர் 200 லிட்டருக்கு உள்ளதாக இருக்கணும். இது வந்து நம்ம 60/40 ஃபோல்டிங் பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு லைட் எரியுது, ஸ்டெப்னி வந்து கீழே இருக்குது, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் பின்னாடி இல்லை. அப்புறம் ஹெட்ரஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. இனி வந்து நம்ம அப்படியே இதில் போய் உட்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியும் நம்ம இப்படி போய்க்கலாம், இதையும் நம்ம சாய்ச்சிக்கலாம். சாய்ச்சிடு இதையா எது ஃபுல் டாப் டீத்தரா என்ன ஓட்டிருக்குது, என்னமோ இங்கிலீஷில் ஓட்டிருக்குது, ஒன்றும் தெரியல. சரி, நான் அப்படியே ஏறி புறவக்கால சீட்டு போய் காமிக்கிறேன் இந்த வண்டியில். ஏன்னா இந்த வண்டியில் தைரியமாக காமிக்கலாம். புறவக்கால சீட்டு போய் இப்படி ஏறி போய்க்கலாம். இங்கே பாருங்க, நம்ம உடம்புக்கே அட்டகாசமாக பூந்து போகலாம். போக மாட்டேங்குதும்மா, வந்துட்டேம்மா. அது இந்த இடத்துல ஹேண்ட்ரஸ்ட் இருக்குதுல்லம்மா, 2 ஹேண்ட்ரஸ்ட்டையும் ஒட்டி வச்சுருக்குறாங்க, அதனால் தொட மாட்டி வந்தது. இப்போ பாரு, இந்த ஹேண்ட்ரஸ்ட் கீழே இறக்கி விட்டோம்னா நல்லா சௌரியமாக இருக்கும். அப்பா, என்ற உடம்புக்கு நான் வந்து எப்படி ஏறி கொண்டிருக்கிறேன் பாருங்க.
அவ்வளோ நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட என்ன இருந்தாலும் சீட்டு முட்டும். இது வந்து இன்னொரு ப்ளஸ்னால் நம்ம பெரியவங்க யாராச்சும் ஏறினாங்கன்னா முன்னாடி தள்ளி வைக்கிறாங்க, நம்ம தள்ளி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்துக்கலாம். இப்போ எந்த உடம்புல 2 பேருங்க, மீடியமான உடம்புல சின்ன குழந்தைங்க யாராச்சும் கோர வைக்கலாம். ஈஸியாக 3 பேர் கோரலாம். இங்கே ஒரு ஹேண்டிலு, எல்இடி லைட்ஸு, இங்கே ஏதாவது தனி பாட்டில் கீது வச்சுக்கலாம். இங்கே ஒரு குவார்ட்டர் கிளாஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க வேடிக்கை பார்க்குறக்கு. இது வந்து ஏதோ சொன்னாங்க அன்றைக்கி இந்த வண்டி வந்த புதுசில் இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு வேடிக்கை பார்ப்போம்ல, அதே மாதிரி அப்படி கை வச்சுக்கு வந்துட்டோம்னா அட்டகாசமாக வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். நல்லா இருக்குது. சீட் கவர் நார்மல் ஒரு துணி சீட் கவர் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லா தான் இருக்குதுங்க. மற்றபடி ஒன்றும் புறக்கால் இல்லை. வாங்க முன்னாடி ஏசி இங்கே வந்துடுங்க. இந்த வண்டியில் தான் இது ஃபுல்லாகவே ஏசி யூனிட் சென்டராக கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்குல்லாமா ஏசி உடனே கவர் ஆகுமாமா. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தியா நீங்கள் தொட ஈஸியாக வருது. இது வந்து முன்னாடி கூடுறது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 7 சீட்ரு. இதே வந்து உங்களுக்கு 8 சீட்டர் இருக்கும். 8 சீட்டராக இருந்தாலுமே என்ற உடம்புலேயே உட்காந்தாலுமே 3 பேர் அவ்வளோ சூப்பராக கூறலாம். நல்லா பல்கியாக இருக்கிற ஆளுக்கு வந்தாலுமே ஜம்முன்னு கூறலாம் 3 பேர். அப்புறம் இதுலேயும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும், முன்னாடி பின்னாடி. இது வந்து எது வரைக்கும் போகுது? இது வரைக்கும் போகுது. டை சப்போர்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95% இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராகவே நல்லா சாய்மானம் நல்லா இருக்குது. சாயறதும் இருக்குது, முன்னாடி பின்னாடி போகிறதும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸ் இடம் இருக்குதுங்க. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. நல்ல டோர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 75-80% நீக்குதுங்க. இங்கே வந்து யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு அவ்வளோதான். அப்புறம் ஏசி ஆன் பண்ணுறதுக்கு இங்கே தனியாக சுவிட்சு. இதுவா ஏசி ஆன் பண்ணுறதுக்கு? இது என்னது? அப்புறம் என்னது? டிப்யூஸு டைரக்டு. ஆனால் ஒரு ஏசி இது எப்படி இதாக கொடுத்துருக்காங்க ஒரு சென்டரில். நல்ல ப்ரீமியமான பல்சரிங்க, செம்மையாக இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா அந்த பருவறு டிசைனில். இங்கே ஒரு டோர் ஹேண்டில் இருக்குதுங்க. ஒரு சுருப்பை ஒன்று மாட்டிக்கலாம் பருவக்காலை. அப்புறம் இங்கே ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதே வெள்ளை கலரில். நல்லா இருக்குது அது பார்க்குறக்கு. அப்பா ஆனால் 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆளும் உடம்பு இருக்கிற ஆளெல்லாம் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நல்லா ஏறி வந்து சௌரியமாக இருக்குது. இங்கே பாருங்க ஒவ்வொரு டோர் என்ன வெயிட்டுன்னு. வண்டி என்ன வெயிட்டுங்கிறீங்க? 1.25 டன்னு. அப்படி முன்னாடி வந்தோம்னா சாவி காமிச்சிடலாம். இதுதான் சாவிங்க. லாக்கு, அன்லாக்கு, டிக்கி ஓப்பன் 3மே வந்துடுதுங்க. 2 சாவியுமே ரிமோட்டில் கொடுத்துட்றாங்க. ரிமோட் கீயும் ஃப்ளிப் கீயும் கொடுத்துட்றாங்க. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்கோ மோடுன்னு ஒரு மோடு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நார்மல் மோடில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகி போகிறது நார்மல் மோடில் தான் போகுது. ஹெட்லைட் மேலே கீழே போகிறதுக்குங்க. அப்புறம் பவர் மிரர் அந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. 1 டச் பவர் விண்டோவா அதையும் நான் பார்க்க மறந்துட்டேன். 1 டச் பவர் விண்டோ. டிரைவர் சைடு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. 1 டச் பவர் விண்டோ. ஏறுறது இறங்குறது அவ்வளோதான். சரி வாங்க அப்படி மாத்திரம் உள்ளே காமிச்சிடலாம். நல்ல ஒரு வட்டா ஸ்டேரிங்கு. ஒன்று ஸ்டேரிங் கிரிப் கவரில் ஒன்று வரலிங்க. ஆடியோ கண்ட்ரோல்லாம் இங்கே வந்துடுது மாற்றுறதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மெனு இது மாற்றுறதில்ல இந்த பக்கம் வந்துடுது. ரைட் இண்டிகேட்டர், லெஃப்டில் வைப்பர், அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் கெட்டியான டேஷ்போர்டு. இங்கே ஏதாவது ஃபோன் கீன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல சாய்மாடம் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா ஊற்றுன்னு கிடக்குதுங்க. இங்கே பாருங்க கண்ணாடியில் தொடவே முடியாதுங்க. அடேங்கப்பா, இங்கே வேணால் தொடலாம் கண்ணாடியை. கீழே போகப்போ கையே எட்டாதாட்டு இருக்குது. அந்தளவுக்கு நீளமாக போகுது. ஸ்டேரிங்கில் டில்டு மட்டும்தான் இருக்குதுங்க. டெலஸ்கோப்பிக்கெல்லாம் கிடையாது. நல்லா பருவரும் டேஷ்போர்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே சைனிங் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசி வெண்ட்டு. இருங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிக்கிறோம். அடேங்கப்பா, கிளச்சு பாருங்க. அடா என்னவா இருக்குது கிளச்சு. இருங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு மராசா வருது. ஏய் சார் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கேயும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம்மா. மகேந்திரா ரைஸ்னால் அரிசியாம்மா? புழுங்கல் அரிசியா பச்சரிசியா? இல்லை ரைஸுன்னு வந்தது. மகேந்திரா ரைஸு. எந்த பக்கம் சவுண்டு? இந்த ஆடியோ. ஆனால் அந்த மீட்டோ டிசைன் செமையாக இருக்குது. இல்லாமல் அந்த கலர் பார்க்குறக்கு பர்பிளு
சூப்பராக இருக்குது பர்பிள் அழகாக இருக்குது கலர். 180 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு துளி வைப்ரேஷன் இல்லைங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி. பா மொறுங்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 7 ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. இதை ரேடியோ வந்துடுது, பென்ட்ரைவ் வந்துடும். இது வருதான்னு தெரியலைங்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆகிட்டோ, 4 ஸ்பீக்கர், 2 டியூட்டர் கொடுத்துருக்குறாங்க. எப்படி எஃபெக்ட்டு நல்லா இருக்குது கேட்குறக்கு. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துட்றாங்க. அசாடுங்க, ஏர்பேக் ஆஃபு. இது என்னமோ இது இது ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப். 6 கீருங்க, ரிவர்ஸோட 7 கீரு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய இடம். இந்த 12 வோல்ட் சார்ஜருங்க, யூஎஸ்பி ஆக்ஸு தனியாக கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போட்டு இங்கேயே வச்சுக்கலாம். என்னென்னா நம்ம தனியாக இருக்குது கீழே கொஞ்சம் குமியோன்னு. இங்கே வந்து 2 கப் ஹோல்டர், பெரிய கப் ஹோல்டரு. கேரக்டரிஸ்ட் இல்லையாட்டு இருக்குது. ஏம்மா இங்கே 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், இங்கே 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். எத்தனை வாட்டர் பாட்டிலுமா வண்டி சுற்றி பூரா தனி பாட்டில் அடிக்க வச்சுக்கலாமாட்டு இருக்குது. இன்னும் ஒரு ஏண்ட்ரஸ் கொடுத்துருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கு. ஏண்ட்ரஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, தனியாக இதில் கொடுத்துட்டாங்க. இதுக்கு கேரி பேக் போட்டுருக்குறங்காட்டி இப்படி இருக்குது, அப்படி கொடுத்துட்டாங்க. வேனிட்டி மிரர் இந்த பக்கம் இல்லை, ரைட் அந்த பக்கம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குதுங்க. இங்கே ஏதாவது இது கண்ணாடி உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்துக்கலாம். இது என்னது, இது எதுக்குன்னு தெரியல. இது நமுத்துறதா? சரி, ஓகே. உள்ளே இருக்கிற அத்தனை பேரும் தெரியுறாங்க தாங்க, கடைசி சீட் வரைக்கும் எல்லாத்துக்கூடையுமே. இப்போ நான் பேசிட்டு போகிறோம், சொந்தக்கார ஒருத்தர் கடைசிகளுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி அலோ அப்படிங்களா பேசலாம். அந்த மாதிரி கண்ணாடி செமையாக கொடுத்துருக்குறாங்க. எல்இடி லைட்ஸு, அவ்வளோதான். க்ளோ பாக்ஸு ஓரளவுக்கு சின்னதாகவே இருக்குது. இங்கே ஒரு பருவர டிசைன், அப்படியே அந்த டேஷ்போர்ட் டிசைன் கீழே வந்துடுது. இங்கே ஒரு ஒயிட் கலர், அப்படியே அந்த ஒயிட் கலர் இங்கேயும் வருது. சிறப்பு, அவ்வளோதான். அப்புறம் அம்மா இங்கே வருமா எக்ஸ்ட்ரேட்ரு, பிரேக்கு, கிளச்சுமா. இங்கே வாரு, இங்கே இருக்குது. எப்படி டெட் பெடல் இங்கே வச்சுருக்குறாங்க. சம்மந்தமே இல்லை, சூப்பர். லாங்கெல்லாம் போகும்போது அழுங்காமல் காலை தள்ளி வச்சுட்டு ஆரோக்கியரை போட்டு போயிட்டே இருக்கலாம். அருமை. சரி வாங்க, அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் ஓட்டி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு குட்டி கிளாஸ் இருக்குதுங்க, நான் இதையும் சொல்ல மறந்துட்டேன். அந்த இன்னோவலையில் வருமில்ல ஒரு குட்டி கிளாஸு, அந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கிளச்சு செம ஃபீலுங்க ஓட்டுறதுக்கு. இப்போ வந்து எண்ணெயில் இருக்குதுங்க. கிளச்சை முதிச்சோன்னா அந்த இடத்துல அந்த எண்ணெய் ஆஃப் ஆகிக்குது. ஓகே, ரிவர்ஸ் வந்துட்டு இப்படி தூக்கி இப்படி போடுறது ரிவர்ஸ். இந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமராவோட கிளாரிட்டி 720p இருக்குதுங்க. இது மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. கீரில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுங்க. ஆஹா, சூப்பர் போங்க. ஓட்டுறக்கு அப்படி அதுக்குள்ள நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் வந்துட்டார் பார்க்குறதுக்கு. அப்படி இருக்குது. என்னென்னா முன்னாடி பானட்டு தெரிய மாட்டேங்குதுங்க. என்னதான் இருந்தாலும் டிரைவர் சைடு மட்டும் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்குது. நம்ம ஒரு ஆவரேஜாக 2 அடி வந்து ஒரு 2.5 to 3 அடின்னு வச்சுக்கலாங்க. அந்த 3 அடி கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி ஓட்டிக்கலாம். போடுங்க. கிட்டத்தட்ட 20 தாண்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் லாக் ஆகிக்குது. அதான் டிரைவர் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு வரல. இன்ஜின் தானுங்க அட்டகாசம். இன்றைக்கி வந்துங்க ஒரு டீசல் வண்டியில் ஒரு 8 சீட்ரு, இவ்வளோ ஒரு ஃபேமிலி காம்பேக்டான வண்டி எம்பிவி இன்னைக்கு 20 கிடைக்குது நினச்சி பாருங்க. அப்படியே ஸ்பீடு பிரேக் மேலே விடுறாங்க லைட் ஸ்பீட்லேயே. நான் 20-30 ஒன்றுமே தெரியாது இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. ஹார்ன் வந்து நார்மல் இந்த ஹார்ன் தான் வச்சுருக்குறாங்க. பா அடா வேற லெவலுங்க வண்டி. செமையாக இருக்குதுங்க ஓட்டுறக்கு. அவ்வளோ சொகுசு இருக்குதுங்களாம்மா இந்த வண்டி வந்து. நானும் அசீரவரும் பேசும்போதுங்க கிட்டத்தட்ட நானும் அவருமே இந்த வண்டி பற்றி பேசுகிறதுக்கு ஆரம்பித்தோம்னா 1 மணி நேரம் பேசுவோங்க. அவருக்கு அவ்வளோ பிடிச்ச வண்டி இது. அவரே கிட்டத்தட்ட ஒரு 70,000 50,000 ஓட்டியிருப்பாராம்மா அந்த வண்டி. அது மச்சான் வண்டி எக்ஸ்ட்ராட்டர்னா அவ்வளோ ரொம்ப ஃபீல் வந்து அப்படியே கொடுக்க அவ்வளோ நல்லா இருக்குது, ஸ்மூத்து. ஆர்பி மீட்டர் 2 தாண்டதே தெரிய மாட்டேங்குது. இன்ஜின் நாய்ஸு
ஏன்னா இன்ஜினோட ஸ்மூத் அந்த மாதிரிங்க. 1500 சிசி தான், அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இப்போ அப்படியே 4வது கியரில் போயிட்டு இருக்கிறேன். 40க்கே 4வது கியரை போட்டேனுங்க. அருமையாக போயிட்டு இருக்குதுங்க. ஸ்டேரிங்கோட ஃபீல் நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன்லாங்க அடா அடா அடா. இது இத்தனைக்கு என்ஹெச்லாம் கிடையாதுங்க, ஹைவேஸும் கிடையாது. நார்மலாக ஒரு தார் ரோடு, நம்ம இந்த ஊருக்குள்ளே ஓரம் பாருங்க, அந்த தார் ரோடு, அதுக்கே சும்மா நெகு 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 நெகுன்னு போகுதுங்க. ஏன் இப்போ ஏற்பட்ட வண்டி விற்கலை அப்படிங்கிறத எனக்கும் தெரியல. நம்ம டீம் யாருக்கா தெரிஞ்சதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையாலுமே இவ்வளோ நல்ல வண்டி. இங்கே பாருங்க, அந்த அந்த லைனில் பார்த்தியா எவ்வளோ ஸ்மூத்தாக ஏறி வந்ததுன்னு. பின்னாடியில் சுத்தமாக தெரியல. முன்னாடி கூட ஸ்டேரிங்கிறது ஏரியாக தெரிஞ்சுது, பேக்கில் ஒன்றுமே தெரியல. அது என்ன லைனு? டம்ளர் லைனா, ரம்பிள் லைனா? இது இதா எப்படி அந்த ஃப்ரண்ட்டு கூட போகிறது தெரியுதுங்க. ஆனால் அந்த பேக் வந்து ஒரு துளியும் கூட தெரியல. ஆனால் டீபோர்டு வாங்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அட்டகாசமான வண்டி டீபோர்டுக்கு. சரி, ஒரு ஃபேமிலிக்காக இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேசிக் மாடல் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 11.5 லட்சம் வருதுங்க. பேசிக் மாடல் ஆன் ரோடு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஜில்ரை வரும் எனக்கு தெரிஞ்சு, பேசிக் மாடலுங்க. பட் இவ்வளோ பெரிய ஒரு 7 சீட்டர் எம்பிவி இல்லைங்க உங்களுக்கு. திரும்பிடுமா இதில்? கரெக்டாக சொல்ல திரும்புமான்னு? அப்பா இங்கே பாருங்க, டேர்னிங் ரேடியஸ் இந்த ஒரு ரோட்டுக்குள்ளே திரும்பி போடுறேன். ஒரு வீல் மட்டும்தான் இறங்கின கீழே அழகாக திரும்பி வருதுங்க வண்டி. சஸ்பென்ஷன் அடா 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 பேசுதுங்க, பேசுது கூட மணி குஞ்சு. இந்த டீசல் வண்டிக்கு உண்டான ஃபீலிங்கே கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக வேறு வண்டியில் ஓட்டிட்டுனே சும்மா கணக்கு அந்த இன்ஜின் நைஸ் கேக்கு டீசலு. இதில் சும்மா அப்படியே அந்த மொறுமொறுப்பு தவிர எதுவுமே கேட்க மாட்டேங்குது. மொருன்னு இருக்குது. பெட்ரோல் ஸ்மூத் இல்லை, பெட்ரோலோட அந்த டீசலுக்கு உண்டான அந்த இது இருக்குது, அதுக்குண்டான வைப்ரேஷன் இருக்குமில்ல. என்னென்னா 4வது கியரில் 30 ஓரேன், அதுதான் ஹைலைட்டு. இப்போ இங்கே பாருங்க 30, 4வது கியரில் 30 இடிக்காமையா வேறு எந்த ஒரு இதுவுமே எதுவுமே இல்லை. 4வது கியரில் 30. இந்த மாதிரி ஓட்டம் அப்புறம் மைலேஜ் கிடைக்கி. டிஸ்டன்ஸு எம்டி இருக்குதுங்க, ட்ரிப் மீட்ரு, ட்ரிப் ஏ ட்ரிப் பி, ஆவரேஜ் ஸ்பீடு. நேவிகேஷன் இதுலேயே வந்துடுதுங்க. சிறப்பு சிறப்பு. அருமை. டிஸ்டன்ஸ் டு எனக்கு தெரிஞ்சுங்க கம்பெனிக்காரங்க சொல்கிற மைலேஜ் வந்து 18, ஆனால் 20 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பட் 7 பேர் 8 பேர் போட்டு எந்த மைலேஜ் கிடைக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 4 பேர்லாம் போனாங்கன்னா, 4 பேர் 5 பேர் ஈஸியாக போனாங்கன்னா கண்டிப்பாக 20 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1.5 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒன்று சொல்ல வேண்டியது இல்லைங்க. மகேந்திரா பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் கிலோமீட்டருக்கு 10 ரூபாய்க்கு உள்ளே தான், ஒரு 7, 8 அதிகபட்சம். அப்போ கிலோமீட்டருக்கு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 பைசா அந்த ரேஞ்சாக வரும். அப்புறம் மகேந்திராவோட இன்ஜின் சொல்லவே வேண்டியது இல்லைங்க. 4 சிலிண்டர் டீசலு, மம்மினியே ஓடுன்னு 5 லட்சம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நார்மலாக ஒரு ஸ்கார்பியோ ஓடுறதே வந்து பார்த்திங்கன்னா 3.25 லட்சம் ஓடி இன்றைக்கி இன்ஜின் வேலை செய்யாமல் ஓடிட்டுருக்குது. 3.25, 4 அந்த மாதிரிலாம் ஓடிட்டுருக்குது. இன்னும் ஒரு நாள் எங்கேயாச்சும் லாங் விட்டு எடுத்து பார்க்கணும், எனக்கு ஆசை தான் கண்டிப்பாக. நம்ம டிஎம்எஃப் யாராச்சும் மகேந்திரா மராசா வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது, வண்டி எப்படி அப்படின்னு. ஏன்னா அத்தனை பேர்த்தினுடைய எப்படி சொல்கிறது, ஒரு கனவு வண்டி. ஆமாம், நிறைய பேர்த்துடைய அத்தனை டிஎம்எஃப் கேட்டிருந்தாங்க நம்மளையே, எனக்கு இந்த வண்டி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அடா அழுங்காமல் குழுங்காமல் போகுதுங்க ஸ்பீடு பிரேக்கில். ஸ்டேரிங் இங்கே வேறு அழகு. ஆனால் சைடுமே நல்லா கொடாப்பாட்டு இருக்குதுமா, 2 சைடுமே. இந்த யானைக்கு இந்த காது விரிச்சிருக்கணுமில்ல அந்த மாதிரி. கிளச்சு தானுங்க பா, இவ்வளோ பெரிய வண்டிக்கு உண்டான ஒரு கிளச்சே கிடையாதுங்க. அப்படியே சும்மா அமுத்து அசால்ட்டாக உள்ளே போகுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது, வேற மாதிரி.
சரி, எப்படி இருக்குன்னு மறக்காமல் இந்த மஹேந்திரா மராசோ கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆன்ல ஆஃப்னு வண்டி நிறுத்தணும் போயிடுச்சு பார்த்தியா? ஆமாம், நீங்கள் வந்து இந்த மஹேந்திரா மராசோ நீங்கள் பார்க்கணும், பிடிக்கணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நான் கோயம்புத்தூர் ரமணி மஹேந்திரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன். கோயம்புத்தூர் இருக்குதுங்க, திருப்பூரில் இருக்குது, எல்லா பக்கமே இருக்குது. நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு உண்மையாலுமே டீ போர்டுக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம். இவ்வளோ ஒரு எம்பிவி நல்லா சம்பாதிக்கிறதுக்கு, நல்ல இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டீ போர்டுக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஓன் நியூஸு, நல்ல ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு கூட்டு குடும்பமாக இன்றைக்கி நிறைய பேர் நான் நினைக்கிறது தான். இப்போ எல்லாருமே கூட்டு குடும்பமாக போகணும் அப்படி தான் நானும் நினைப்பேன். அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி நிறைய பேர் நான் கூட்டு குடும்பம் ஒரே கரை எல்லோரும் ஏறிட்டு போய் எங்கே ஓடுறது, அந்த மாதிரி வந்து கூட்டு குடும்பம் இருக்கிறவங்களுக்கு நல்ல யூஸாக இருக்கும். கூட்டு குடும்பம் இல்லாட்டியுமே நீங்கள் இந்த காரை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கூட்டு குடும்பம் ஆயிடலாம் கண்டிப்பாக. அதனால் எல்லோரும் ஒட்டுக்காக வேறு நீங்கள் வேறு போய்க்கலாம். அதனால் இந்த மஹேந்திரா மராசோவை நீங்கள் தேர்ந்தெடுக்குங்க, கண்டிப்பாக நல்ல வண்டிங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை டீமா.